Timelines is a big issue. That is where that Vachan part comes in. So once a timeline is given, not a single project that I can think of has been completed on time. So this is something where we have to look at. இன்னைக்கு இந்திய விமானப்படையில் மிக முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திய விமானப்படையோட சீஃப் ஆப்ரேஷன் சிந்தூரோட சக்ஸஸுக்கு அப்புறமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக ஏஎம்சிஏ ப்ரோக்ராம் ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம் இல்லை அப்படின்றதையும் சமூக வலைதளங்கள்லையும் ஊடகங்கள் நண்பர்கள் முன்னாடி சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கான காணொலியில் அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல தேஜஸ் மார்க் 2 ப்ரோக்ராம்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த தேஜஸ் மார்க் 2 ப்ரோக்ராமில் இருக்கிற முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் 1 கம்பேர் பண்ணுறப்ப இதில் இம்ப்ரூவ்டான ஏரோடைனமிக்ஸ் இருக்குது. அதற்கான காரணம் இந்த விமானத்தில் முன்பகுதியில் கனாட்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஃபீச்சர் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஃபீச்சர் இந்த விமானத்தோட ஸ்டெபிலிட்டியை லோயர் ஸ்பீட்ஸில் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த விமானத்தால் அதிகப்படியான மெனியூரிங்கை மிக சுலபமாக பண்ண முடியும். அடுத்தபடியாக இந்த விமானத்தோட இறக்கைகள் மற்றும் இதோட சென்டர் ஃபியூசலேஜோட சைஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாக தேஜஸ் மார்க் 1A கம்பேர் பண்ணுறப்ப அதிகப்படியான எரிபொருள் மற்றும் ஆயுதங்களை இந்த போர் விமானத்தால் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ தேஜஸ் மார்க் 1 பவர் பண்ணக்கூடியது ஜெனரல் எலக்ட்ரிக்கோட F404 என்ஜின்ஸ். ஆனால் அதை விட சக்தி வாய்ந்த ஜெனரல் எலக்ட்ரிக் F414 என்ஜின்ஸ் தான் தேஜஸ் மார்க் 2 பவர் பண்ண போகுது. ஸோ இது ஒரு நல்ல 4.5 ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட். இன்ஃபேக்ட் இந்த போர் விமானம் மட்டும் நமக்கு சரியான நேரத்தில் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் MRFA டெண்டரை பற்றி யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ MRFA டெண்டரை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணக்கூடிய இந்த ஏர்கிராஃப்டோட லே அவுட்டை தான் DRDO வெளியிட்டிருக்காங்க. அதில் மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கிரவுண்ட் அட்டாக் ப்ரிசிஷன் கைடட் அம்யூனிஷன்ஸ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கோம். எந்த விதமான கைடன்ஸும் இல்லாத ஒரு டம் பாம், அதாவது 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்டிருக்க பாம்ஸ் எல்லாத்துலேயுமே சின்ன கிட்ட பொருத்தி அதை விமானத்திலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கிளைட் பண்ணி போய் எதிரி மேலே விழுக வச்ச ஒரு யுக்தியை தான் ரஷ்யர்கள் பண்ணாங்க. இந்த ரஷ்யன் கிளைட் பாம்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய வெற்றி. யுக்ரைனிய அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ரஷ்யாவோட அணு ஆயுதத்தை கூட பார்த்து எனக்கு பயம் கிடையாது, ஆனால் இந்த கிளைட் பாம்ஸை பார்த்தா தான்ப்பா பயமாக இருக்குது அப்படின்னு பல தடவை பேசியிருப்பார். யுக்ரைனிய நிலைகள் மேலே மிகவும் மோசமான தாக்குதல்களை பண்ணதில் முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளைட் பாம் தான். அதுக்கப்புறம் தான் இஸ்காண்டர், கின்சல் மாதிரியான ஏவுகணைகளே வரும். ஸோ இன்றைக்கி இந்த தேஜஸ் மார்க் 2ஓட லோட் அவுட்டில் டாரா PGM ப்ரிசிஷன் கைடட் மியூனிஷனை DRDO நிறுவனத்தில் இருக்கிறவங்க இன்டெகிரேட் பண்ண போகிறதாக வெளியிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்து ஒரு போர் விமானத்தோட முக்கியமான ரோல் என்ன, அதுவும் குறிப்பாக 4.5ஆம் தலைமுறை போர் விமானத்தோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட் அண்ட் சீட் மிஷன். அதாவது எதிரிகளோட வான் பாதுகாப்பு கேப்பபிலிட்டி, அந்த கேப்பபிலிட்டியை காலி பண்ணணும், அவர் டேமேஜ் பண்ணணும். இதுதான் டெட் ஆர் சீட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பண்ணணும் அப்படின்னா ஆன்டி ரேடியேஷன் ஏவுகணைகள் நமக்கு தேவைப்படும். இந்த ஆன்டி ரேடியேஷன் ஏவுகணைகள் அப்படின்றது ஒரு மோப்பநாய் மாதிரி தான். மோப்பநாய் எப்படி கொக்கைன் இருக்கிற இடத்த, அதுவும் குறிப்பாக எந்த லக்கேஜில் எந்த பயணி இல்லீகலான ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்றத மோப்பம் பிடிச்சி கரெக்டாக அதை கண்டுபிடிக்குதோ, அதே மாதிரி இந்த ஏவுகணை எங்கே இருந்து எதிரியோட ரேடார் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத அந்த ரேடார்லேருந்து வெளிவரக்கூடிய அலைகளை வைத்தே கண்டுபிடிச்சி அந்த ரேடாரை துல்லியமாக தாக்கக்கூடியது. அதற்கு பாசிவ் ஹோமிங் அப்படின்ற பேர் ஒன்று கூட இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஆன்டி ரேடியேஷன் ஏவுகணைகளோட வேரியண்ட் தான் ருத்ரம் 1, ருத்ரம் 2. ருத்ரம் 1 பொறுத்த வரைக்கும் அதில் 2 விதமான வாரெட்ஸ் இருக்குது. ஒன்று, இந்த ஆன்டி ரேடியேஷன் ஏவுகணையை கொண்டு ரேடார் நிலைகளை தாக்கி அழிக்க முடியும், இல்லை அப்படின்னா ரன்வேஸை நம்மளால் காலி பண்ண முடியும். ஸோ அந்த கேப்பபிலிட்டி ருத்ரம் 1ல் இருக்குது. ருத்ரம் 2 அப்படின்றது ருத்ரம் 1 கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு வேரியண்ட் அண்ட் இதோட ரேஞ்சும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஸ்பீடும் அதிகமாக இருக்குது. ஸோ டெட் சீட் மிஷனுக்கு ருத்ரம் 1 மற்றும் ருத்ரம் 2 ஏவுகணைகளை தேஜஸ் மார்க் 2ல் இன்டெக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து ஏர் டு ஏர் கேப்பபிலிட்டி அப்படின்னு வரப்ப 2 முக்கியமான கேப்பபிலிட்டிஸ் நமக்கு தேவைப்படுது. ஒன்று BVR, இன்னொன்று வித்தின் விஷுவல் ரேஞ்ச் ஆர் ASRAM அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி நமக்கு தேவை. இப்போ ASRAMை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல், ஒரு பிரிட்டிஷ் ஆரிஜின் மிசைல். இது ரொம்ப அதிவேகத்தில் பயணிக்கக்கூடியது. அதே சமயத்தில்
போர் விமானங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்றப்ப சில சமயங்களில் கன்ஸை வச்சு ஃபயர் பண்ணி கூட அந்த போர் விமானத்தை சுட முடியும். ஆனாலும் இப்போ இருக்கிற மாடர்ன் காம்பேட்டில் போயிட்டு நம்ம கன்னை வச்சுட்டு சுட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட ஏவுகணைகள் இருக்குது. ஸோ ஷார்ட் ரேஞ்சில் வித்தின் விஷுவலாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா எதிரி ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அந்த எதிரியை போட்டு தள்ளுறதுக்கு ரொம்ப அஜைலான இன்ஃப்ராரெட் கைடட் ஏவுகணை ஒன்று தேவைப்படுது. அந்த இன்ஃப்ராரெட் கைடட் ஏவுகணை தான் ஆஸ்ராம். பட் இது ஒரு பிரிட்டிஷ் ஆரிஜின் மிசைல். அண்ட் இதுக்கப்புறமா கொஞ்சம் லாங் ரேஞ்ச் கேப்பபிலிட்டின்றது நமக்கு தேவைப்படுது. அதான் பிவிஆரில் 100 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு ஏவுகணை போய் எதிரியை தாக்கணும். ஸோ அந்த கேப்பபிலிட்டிக்கு அஸ்த்ரா மார்க் 1 இன்டெக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ அஸ்த்ரா மார்க் 2 மார்க் 3 எல்லாம் ப்ராக்ரஸில் இருக்கே, அதோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆஸ்த்ரா மார்க் 1 இன்டெக்ட் ஆகிடுச்சுன்னா ஆஸ்த்ரா மார்க் 2 மார்க் 3 இன்டெக்ட் ஆக தான் போகுது. இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு இந்தந்த ஆயுதங்கள்லாம் தயாராக இருக்குது. நாளைக்கு தேஜஸ் மார்க் 2 போர் விமானம் வந்துச்சு அப்படின்னா இந்த வெப்பன் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இன்டெகிரேட் பண்ணுவோன்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் டிஆர்டிஓ இந்த லேஅவுட்டை விட்டுருக்க மாதிரி நமக்கு தெரியுது. இல்லை இது ஒரு ஃப்யூச்சர் பிளானாக இருந்தது அப்படின்னா அஸ்த்ரா மார்க் 2 மார்க் 3 பிரம்மோஸ் என்ஜியோட மென்ஷன்ஸை நம்மளால் பார்த்துருக்க முடியும். ஸோ இது ஒரு ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன்லாம் கிடையாது. இன்றைக்கி தேதிக்கு தேஜஸ் மார்க் 2ஓட ஏர்ஃப்ரேம் வெளியே வந்துச்சுன்னா இந்தந்த ஆயுதங்கள் ரெடியாக இருக்கும் அப்படின்றது தான் டிஆர்டிஓ அதிகாரிகள் இந்த லோடவுட்டின் மூலமாக நமக்கு காட்டுறாங்க. இப்போது அடுத்து குவிக் ரேக் சா அப்படின்றது ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன். பொதுவாக எதிரிகளோட ரன்வே நம்ம தாக்குறோம் அப்படின்னா அது நமக்கு பெரிய அட்வான்டேஜை கொடுக்கும். ஏன்னா எதிரிகளோட போர் விமானங்களை அந்த குறிப்பிட்ட விமானப்படை தளத்திலிருந்து ஆப்ரேட் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில மணி நேரங்களோ சில நாட்களோ ஆகும் டேமேஜை பொறுத்து. அப்போது அத்தனை நாட்கள் அத்தனை மணி நேரங்கள் அந்த விமானப்படை தளத்தில் இருக்கிற ஏர்ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஒரு 2-3 ஸ்குவாட்ரன் இருக்குது அப்படின்னா அந்த 2-3 ஸ்குவாட்ரனே அவங்களால இயக்கவே முடியாது. அதை டேக் ஆஃப் பண்ணால் தான் பக்கத்தில் இருக்கிற வேறு ஒரு ஏர்பேஸுக்கு அவங்க கொண்டு போக முடியும். பட் அதை டேக் ஆஃப் பண்ண முடியாத அளவுக்கு ரன்வேயை காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஆனால் ரன்வேயை காலி பண்ணுறதுக்கு நமக்கு சில ஸ்பெஷலைஸ்டு வெப்பன் தேவைப்படுது. அதுதான் ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன். இது டிஆர்டிஓவால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆயுதம். இந்த ஆயுதமும் ஒரு ப்ரெசிஷன் கைடட் கிளைட் பாம். எதிரியோட டார்கெட்டை துல்லியமாக கிளைட் பண்ணி போய் தாக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இதுக்கு இருக்குது. இதால் எதிரியோட ரன்வேயை தாக்க முடியும், ஏர்க்ராஃப்ட் ஷெல்டர்ஸை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏர்ஃபீல்டில் இருக்கிற இதர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை தாக்க முடியும். ஸோ இந்த அப்படின்ற பாம்ஸை மொத்தம் 4 அப்படின்ற எண்ணிக்கையில் ஒரே பைலானில், அதாவது ஒரு ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒவ்வொரு ஹார்ட் பாயிண்ட்லேயே ஒவ்வொரு ஏவுகணையோ இல்லை வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்மையோ இன்டெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரே ஹார்ட் பாயிண்டில் 4 பாம்ஸை இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டமை டிஆர்டிஓ ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்படின்றது நமக்கு இன்றைக்கி தேதிக்கு என்னென்ன ஆயுதங்கள் டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்டு நம்மளோட ஃப்யூச்சர் போர் விமானத்துக்கு தயாராக இருக்குது அப்படின்றத காட்டுது. இது போக இன்னும் பல ஆயுதங்கள் வர வேண்டியது இருக்குது. அஸ்த்ரா மார்க் 2 மார்க் 3 பிரம்மோஸ் என்ஜி மாதிரியான ஏவுகணைகள் இன்னும் இன்டெக்ட் ஆக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் பிரம்மோஸ் என்ஜியை தவிர்த்து அதை விட சீப்பரான ஒரு வேரியண்ட் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிர்மல் க்ரூஸ் மிசைலோட ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆயுதங்களை பற்றி பேசாமல் இன்றைக்கி தேதிக்கு எங்ககிட்ட இவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது தயாரா அப்படின்றத டிஆர்டிஓ காட்டியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த லோட் அவுட்டில் நம்ம தேஜஸ் மார்க் 1 பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு நமக்கு MiG-21 தேவையில்லை, ஜாக்வார்ஸ் தேவையில்லை, மிராஸ் 2000 தேவையில்லை. ஏன் நம்மளோட ரஃபேல் சுக்காய் Su-30 MKSல இருக்கக்கூடிய அந்த லோடை கூட நம்ம இந்த தேஜஸ் மார்க் 2 கொண்டு ஷேர் பண்ணிக்க முடியும். அந்த போர் விமானங்களை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தாமல் அதற்கு பதிலாக புதிய ஏர்ஃப்ரேம்ஸான இதை பயன்படுத்த முடியும். அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு லோட் அவுட்டை தான் டிஆர்டிஓ கொடுத்துருக்காங்க. இதில் டிஆர்டிஓ உருவாக்கின ஏஏஎஸ்ஏ ரேடாரும் அடங்கும், ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அதாவது ஃப்ளை பை வயர் சிஸ்டமும் அடங்கும். ஸோ இந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு வெப்பன்ஸ் ஈக்கோ சிஸ்டமை ஃபைட்டர் ஜெட்டுக்கு உருவாக்கி இருக்கிற டிஆர்டிஓ மற்றும் டிஆர்டிஓவில் இருக்கிற அதிகாரிகள் இந்தியன் மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸை பற்றி இந்தியன் ஏர் சீஃப் மார்ஷல் என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அது டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்குது. அதை தான் அடுத்து தெளிவாக பார்க்க போகிறோம். முதல் விஷயம், இந்தியன் ஏர் சீஃப் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே ஒரு கடும் கோபத்தில் இருக்காங்க. ஓப்பனாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விமானப்படை இயங்கணும் அப்படின்னா
அதற்கு குளோபலாக இந்த சப்ளை பண்ணக்கூடிய, அதாவது ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கும் மற்றும் இந்திய விமானப்படையில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். ஆனால் அந்த ட்ரஸ்ட்டு அந்த நிறுவனங்கள் சரியான நேரத்தில் ஆயுதங்களை டெலிவர் பண்ணால் தான் சரியாக இருக்கும். அது டிலே பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த ட்ரஸ்ட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஏஎம்சிஏ ப்ரோக்ராமை பற்றி பேசுகிறப்ப, ஏஎம்சிஏ ப்ரோக்ராம் இன்றைக்கி தேதிக்கு 5ஆம் தலைமுறை போர் விமானம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த போர் விமானம் வர்றப்ப எதிரிகளோட கேப்பபிலிட்டி என்னவோ அதை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ இந்தியாவோட ஏர் சீஃப் மார்ஷலின் கருத்துப்படி ஏஎம்சிஏ 5ஆம் தலைமுறை அப்படின்னு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. மேபி அது ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானமாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா எய்தர் அது 5.5 இல்லை 6ஆம் தலைமுறை போர் விமானமாக இருக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் எதிரிகளோட அன்னைக்கு கேப்பபிலிட்டி என்னவோ அதை கவுண்டர் பண்ணுற மாதிரி தான் ஏஎம்சிஏ இருக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காரு. அடுத்தபடியாக கடற்படை மற்றும் இராணுவம் இரண்டையும் பற்றி பேசக்கூடிய இந்தியன் ஏர் சீஃப் மார்ஷல், இந்தியாவோட தற்போதைய நிலைப்பாடு அப்படின்றது கடற்படையை மிகவும் வேகமாக வளர்க்குற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இந்தியன்ஸ் ஆர் பிகமிங் சீஃபேரர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பார். இதோட அர்த்தம் இதுதான். அப்போது இந்திய கடற்படைக்கு இவ்வளோ பட்ஜெட்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க, இவ்வளோ அப்டேட்ஸை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றப்ப இந்தியன் ஏர்ஃபோர்ஸையும் நீங்கள் கண்டுக்கணும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸை நீங்கள் சரியாக கண்டுக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இவரோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து நமக்கு தெரியுது. ஏன்னா இதை தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்திய விமானப்படையோட பங்கு அப்படின்றது கடற்படையிலையும் இருக்குது, ஆர்மிலையும் இருக்குது. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் எடுத்துக்கிட்டாலே எந்த அளவுக்கு அதிகப்படியான வேலைகளை இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு உபகரணம் வார் மெஷினில் அப்படின்றத இவர் அவரோட ஸ்டேட்மெண்ட்டின் மூலமாக தெரிவிக்கிறாரு. அண்ட் கடைசியாக அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்டிங் சரியான நேரத்தில் சரியான அளவில் ஒதுக்கப்படுறது கிடையாது. அதுவும் குறிப்பாக அவரோட சீக் கம்யூனிட்டியை ரெஃபர் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, சீக் கம்யூனிட்டியிலே உரித்தான ஒரு பழக்கம் இருக்கும். நம்ம கிட்டேருந்து வர ப்ராஃபிட்டில் 10% அடுத்து நம்மளோட ரீசர்ச் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஒதுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்தியாவும் ஒதுக்குச்சு, ஆர்என்டிக்கு ஃபண்டிங் பண்ணுச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் சரியான நேரத்தில் இருக்கும் அப்படின்றத தெரிவிக்கிறாரு. அப்போ சரியான நேரத்தில் எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் வரமாட்டேங்குதா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். அதை தான் அடுத்து அவர் சொல்கிறாரு. இந்த ஒரு பார்ட் அப்படின்றது மிக 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 அலார்மிங்காக இருக்குது நமக்கு. இது ஒரு வார்னிங் சைன். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எந்த ஒரு பிளாட்ஃபார்முமே சரியான நேரத்தில் எங்களுக்கு டெலிவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சைன் பண்ணுற ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லேயும் இந்த கான்ட்ராக்ட் வேலைக்கே ஆகாது, இதிலிருந்து ப்ராடக்டே வராது அப்படின்றது எங்களுக்கே தெரிஞ்சும் நாங்கள் சைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் ஃபைனலாக அவரோட ஸ்பீச்சை முடிக்கிறப்ப அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஆர்என்டி ஃபண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும் மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸுக்கு சரியான சம்பளத்தை கொடுக்கணும். ஏன்னா நம்ம சம்பளம் சரியாக கொடுத்தோம்னா தான் மிக அதிக சயின்டிஃபிக் நாலேஜ் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளோட இந்தியன் கம்பெனிஸில் வந்து வேலை செய்வாங்க. நான் 50,000 தான் கொடுப்பேன், 80,000 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்னா அந்த என்ஜினியர்ஸ் அவங்களோட பணிக்கு யார் சரியான ஒரு காஸ்ட்டை கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு போயிடுவாங்க. இதற்கு பல உதாரணங்களை நானே பார்த்துருக்கேன். இந்தியாவில் டிஆர்டிஓவில், பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸில் டெம்பரவரி கான்ட்ராக்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க பெர்மனன்ட் கான்ட்ராக்டுக்குள்ளே போகாமல் ஜெனரல் எலக்ட்ரிக்குக்கோ இல்லை சாஃப்ரான் மாதிரியான மேலை நாடுகளோட நிறுவனத்துக்கோ வேலைக்கு போகிற நபர்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ட் அந்த நபர்களுக்கு பேட்ரியாட்டிசம் அப்படின்றது ரத்தத்திலே ஊறி இருக்குது. எனக்கு என் நாடு தான்டா முக்கியம், என் நாட்டுக்கு நான் எதாவது செய்யணும்டா, ஆனால் எனக்கு என்னோட சொந்த தேவை அப்படின்றது இருக்குது. இப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான ரூபாயை வந்து நம்ம செலவு பண்ணணும். சாதாரண இன்ஜினியரிங் கோர்ஸை முடிக்கிறதுக்கே 4 லட்சம் 5 லட்சம் நம்ம கடன் வாங்கி அதுக்கு 6 லட்சம் 7 லட்சம்னு சொல்லி வட்டி கட்டிகிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் 30,000 40,000 50,000 தான் சம்பளம் கொடுப்போம், அதை வச்சுட்டு நீங்கள் எதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் யாரால் வேலை பார்க்க முடியும்? இதை தான் அவரும் சொல்கிறாரு. ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்க டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதை தவிர்த்து நமக்கு தேவையான என்ஜினியர்ஸை ரெக்ரூட் பண்ணணும், டேலண்டான என்ஜினியர்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா சரியான சம்பளத்தை கொடுக்கணும். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.